ஹாய் காய்ஸ், வெல்கம் டு நிவிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான். அதுக்காக 1 கிலோ மீன் எடுத்து நான் கழுவி வச்சுட்டேன். இப்போ நம்ம மீடியம் சைஸ் வெங்காயம் 3 எடுத்து அதை நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி 5 எடுத்து அதையும் பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 5 எடுத்து அதை லைட்டாக கீறி வச்சுப்போம். கருவேப்பிலை. தாளிப்புக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா கடுகு, ஜீரகம், சோம்பு, வெந்தயம், அப்புறம் 3 காய்ஞ்ச மிளகாய் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாத்திரத்தை வச்சு எண்ணெய் சூடானதும் இந்த தாளிப்புக்கு எடுத்த மசாலாலாம் கொட்டி நல்லா சூடு பண்ணிக்குவோம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த வெங்காயத்தை கொட்டி நல்லா வதக்கிடுவோம். அது சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைஞ்சி வச்சுருக்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு போட்டு அதையுமே நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அது கூடவே உப்பும் சேர்த்து நல்லா கலரி விட்டுருவோம். குழம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க புளி தண்ணியும் அதில் சேர்த்துடலாம். இப்போ லைட்டு போட்டு மூடிடுங்க. நல்லா குழம்பு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பார்த்துட்டு மீன் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம மீன் சேர்த்துடலாம். மீன் சேர்த்துட்டு மறுபடியும் ஸ்லோவில் வச்சுருங்க. சிம் கூட வேண்டாம், ஸ்லோவில் வச்சுருங்க. அந்த மீனோட அந்த டேஸ்ட் எல்லாமே குழம்புல நல்லா ஸ்லோவாக வச்சுட்டோன்னா நல்லா இறங்கிடும். இப்போ லிட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 5 to 7 minutes கழித்து திறந்து பாருங்கள். மீன் அந்த பாத்திரத்தில் ஸ்டிக் ஆகிடக்கூடாது, அதனால் லைட்டாக கலரி விட்டுருங்க. மீன் விடையாமல் கலரி விட்டுருங்க. இப்போ நல்லா வந்துருச்சு. ஒரு 2 minutes கொத்தமல்லி போட்டு மூடிடுங்க. நான் இன்னைக்கு கொத்தமல்லி சேர்க்கலை, ஏன்னா எனக்கு இப்போ இல்லை வீட்டில். அதனால நீங்கள் இருந்துச்சுன்னா சேர்த்து ஒரு 2 minutes மூடிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எண்ணெய் உங்களுக்கு மேலே வந்துடும். அப்போ உங்களுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் போட்டுருங்க. தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.